பிரெக்னென்ட் ஆனாலே பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா? இப்போ தாத்தா பாட்டிலாம் பெட் ரெஸ்ட் எடுத்து தான் புள்ள பெற்றுக்கிட்டாங்களாப்பா? கிடையவே கிடையாது. இயற்கையாக உண்டான கர்ப்பத்தின் போது நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். அடுத்தது ஈவன் ஐவிஐ கிக்ஸி பண்ணால் கூட பெட் ரெஸ்ட்டு தேவையில்லை. ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டீஸ் வேண்டாம். காஃபி ஆர் டீ வந்து பிரெக்னன்சி அப்போ சேஃப் இல்லை. அளவோட சாப்பிட்டா தப்பே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் 100 ml அதில் கொஞ்சோண்டு கெஃபீன் இருக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏர்லி பிரெக்னன்சி அப்போ எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. யார் சொன்னது? சிங்கம் புலி எல்லாம் கர்ப்பான உடனே ரெஸ்ட் எடுத்து ஹண்டிங்க்கு போகாமல் உட்கார்ந்தா புள்ள பெற்றுக்குது? இல்லை, அதே விதி தான் நமக்கும். கர்ப்பம் ஆனாலும் நாம் அன்றாட வேலைகளை நாம் செய்ய வேண்டும். ரொம்ப ஓவர் வெயிட்டு ஒபீஸாக இருக்கிறவங்க அப்படி இருக்கவங்களுக்கு முதல் 5 மாதத்தில் வெயிட்டு ஏற தேவையில்லை. முதல் 3 மாதத்தில் கொஞ்சம் வெயிட்டு குறைஞ்சா கூட தப்பு இல்லை. சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஐட்டமுமே கிடையாதுங்க. நீங்கள் பாரம்பரியமாக உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்களோ அது எல்லாம் சாப்பிடலாம். இது சாப்பிட்டா அப்படியே டேஞ்சர் அப்படின்ற மாதிரி எந்த பொருளும் கிடையாது. இது சாப்பிட்டா நல்லது, நீங்கள் அப்படியே வண்டியாக சாப்பிட்லான்றது எதுவும் கிடையாது. கர்ப்பம் உண்டான பிறகு நீங்கள் எப்பொழுதும் போல் சாப்பிடலாம், எப்பொழுதும் போல் வேலை செய்யலாம், எப்பொழுதும் போல் தூங்கலாம், எப்பொழுதும் போல் உறவு கொள்ளலாம், எப்பொழுதும் போல் ட்ராவல் பண்ணலாம். செய்யக்கூடாதுன்னா ஒன்றே வெயிட்டு தூக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எப்பொழுதும் போல் இருங்க. ஸோ இப்போ இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் பற்றி சொன்னீங்களா மேம்? இப்போ இதே மாதிரி இந்த ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, இதுவும் வந்து கம்பல்சரியாக எல்லாருக்குமே? கட்டாயம் எல்லாருக்கும் தேவையில்லை. இயற்கையாக கர்ப்பம் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் சப்ளிமெண்ட் தேவையே இல்லை. இது எப்படின்னா செடியை நட்டுட்டு அடுத்த நாளே உரம் வைக்கிற மாதிரி. எங்க மண்ணில் பிரச்சனை இருக்குது, சத்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உரம் ஆரம்பத்துலேருந்தே கொடுக்கலாம். இயற்கையாக அழகாக செடி முளைச்சி வளருதுன்னா அப்போ போய் நீங்கள் ஏன் உரம் போடுவீங்க? அது வளரும்போது தேவைப்படும் நேரத்தில் தான் கொடுக்கணும். அதனால் ப்ரொஜெஸ்டான் சப்ளிமெண்ட்டு இப்போது டெஸ்ட் டியூப் பேபிஸ் மாதிரி ஐவிஎஃப் இக்ஸிலாம் பண்ணிக்கிறாங்கன்னா அதில் எல்லா ஹார்மோன் கண்ட்ரோலுமே ஆர்டிஃபிஷியலாக வெளியிலேருந்து பண்ணுறது. அவங்களுக்கு கட்டாயம் இந்த ஹார்மோன் தேவைப்படும். ஐயுஐ பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு குறைஞ்ச ஹார்மோன் தேவைப்படும். முதல் 3 மாதத்தில் கொஞ்சம் லேசாக ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இந்த ஹார்மோன் கொஞ்சம் குறைவாக இருக்கோ அப்படின்னு அவங்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். ஆனால் நல்லபடியாக நேச்சுரலாக கர்ப்பம் நின்றவங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து தேவையே இல்லை. இப்போ நீங்கள் முதல்ல ஒரு அபார்ஷன் ஆயிடுச்சு அதனால் இப்போ ஹார்மோன் சாப்பிட்றேன் அப்படின்றது கூட தேவையே இல்லை. நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அதனால் ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், தேவையே இல்லை. என் கர்ப்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தேவையில்லை. என்னென்னா கர்ப்பம் நல்லா இருந்தால் நீங்கள் வந்து தலை கீழே உருண்டு ஓடினா கூட அபார்ஷன் ஆகாது. கர்ப்பம் நல்லா இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது நிற்காது. அந்த முதல் 3 மாதம் நம்ம கையில் இல்லை, அது வந்து இயற்கையின் கையில் இருக்குது. பட் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக கருமுட்டை வளர வச்சு நம்ம செய்யும்போது அந்த கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மட்டும் ஹார்மோன்ஸ் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் மேம். இதில் என்னோட முதல் கேள்வி என்னன்னா, பிரெக்னென்ட் ஆனாலே பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா? உங்கள் தாத்தா பாட்டிலாம் பெட் ரெஸ்ட் எடுத்து தான் புள்ள பெற்றுக்கிட்டாங்களாப்பா? கிடையவே கிடையாது. இயற்கையாக உண்டான கர்ப்பத்தின் போது நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். அடுத்தது ஈவன் ஐவிஐ கிக்ஸி பண்ணால் கூட பெட் ரெஸ்ட்டு தேவையில்லை. ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டீஸ் வேண்டாம். ஹெவி வெயிட் தூக்குறது வேணாம். மற்றபடி நீங்கள் நடக்கிறது, மாடிப்படி ஏறி இறங்குறது, தரையில் உட்கார்றது எல்லா வேலையும் செய்யலாம். அடுத்த கொஷின் வந்து, வேகமாக படியேறினா ஒரு வந்து ட்ராவல் பண்ணால் மிஸ்கேரேஜ் ஆகிடுமா? அப்போ மலைப்பிரதேசம் இருக்கவங்கெல்லாம் புள்ள பெற்றுக்கலையா? அவங்கெல்லாம் ஏறி இறங்குறாங்கல்ல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? அதே மாதிரி நம்மளும் மாடிப்படி ஏறி இறங்கலாம், ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு, காஃபி ஆர் டீ வந்து பிரெக்னன்சி அப்போ சேஃப் இல்லை. அளவோட சாப்பிட்டா தப்பே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் 100 ml அதில் கொஞ்சோண்டு கெஃபீன் இருக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. பப்பாயா, எள்ளு இதெல்லாம் சாப்பிட்டா வந்து நம்மளோட பேபிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிடையாது. பப்பாயா இது எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அந்த கணக்கு தான் வச்சுக்கணும். பப்பாயா வந்து நல்ல ரைப் பப்பாயா நீங்கள் 1 or 2 பீசஸ் எடுக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அன்ரைப் பப்பாயா நிறைய எடுத்திங்கன்னா சில சமயத்தில் வயிறு கிராம்ஸ் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எள்ளு வந்து ஃபுல்லாக எண்ணெய் இல்லையா?
ஸோ எள்ளை வந்து நீங்கள் அளவோட கொஞ்சோண்டு நீங்கள் மசாலா போடும்போது அந்த காய்கறி மேலெல்லாம் தூவி இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய சாப்பிடும்போது அகெயின் இட் இஸ் வெரி ஹை கேலரி, டைஜஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரலாமே தவிர எள்ளால் எள்ளுருண்டையால் அபார்ஷன் ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏர்லி பிரெக்னன்சி அப்போ எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. யார் சொன்னது? சிங்கம் புலி எல்லாம் கர்ப்பான உடனே ரெஸ்ட் எடுத்து ஹண்டிங்க்கு போகாமல் உட்கார்ந்தா புள்ள பெற்றுக்குது? இல்லை இல்லை, அதே விதி தான் நமக்கும். கர்ப்பம் ஆனாலும் நாம் அன்றாட வேலைகளை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் வந்து செய்யாமல் உட்கார்ந்துருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது உங்களோட ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், உங்களோட சுவாசம் நல்லா இருக்கும், உங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நல்லா இருக்கும். ஐடிலாக உட்கார்ந்துருந்தீங்கன்னா மைண்டு பாடி ரெண்டுமே ஐடில் ஆகிட்டு டல் ஆகிட்டு அப்போ தான் வந்து கஷ்டம் வரும். ஓவர் திங்கிங், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குழந்தைய பாதிக்குமா? ஓரளவுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் குறப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூட. அதுக்குன்னு நீங்கள் வந்து அப்படி ஒன்று பார்த்து பயந்துட்டேன் உடனே ஏதாவது ஆகிடுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. இப்போ சினிமாவில் போயிட்டு ஒரு சீனை பார்த்து பயந்துட்டேன் அந்த மாதிரிலாம் ஆகாது. க்ரானிக் ஸ்ட்ரெஸ், க்ரானிக் ஆங்ஸைட்டி, ஃபியர் வந்து கேன் அஃபெக்ட் த பேபி இன் அ ஃபியூ பீப்புள். நாட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகிறது இல்லை, ஒரு சில பேருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ் பண்ணுற பிக்கஸ்ட் தப்புனா என்னது? எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் ஓவர் ஈட்டிங், ரெஸ்ட்டு. ஓகே, எனக்கு வந்து நல்லா 2 பேருக்கு சேர்த்து சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றது ஒன்று, வேலையே செய்யறதில்ல, எல்லா வேலையும் அம்மாவோ மாமியாரோ செய்து கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு நிறைய வெயிட் ஏறிட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து அந்த பெயினையும் டாலரேட் பண்ண முடியல, உடம்பும் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லவே இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாப்பாடு சாப்பிட முடியலன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய விமன் வந்து வெயிட்னால வந்து டயட்டில் இருக்காங்க. இது வந்து நல்லதா கெட்டதா? அதாவது ரொம்ப ஓவர் வெயிட்டு, ஒபீஸாக இருக்கிறவங்க அப்படி இருக்கவங்களுக்கு முதல் 5 மாதத்தில் வெயிட்டு ஏற தேவையில்லை. முதல் 3 மாதத்தில் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சா கூட தப்பு இல்லை. இப்போ நார்மலாக வெயிட் இருக்கவங்களே வாந்தியில் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ குறையலாம் சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி இந்த குண்டாக இருக்கிறவங்க, சர்க்கரை நிறையா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் முதல் 5 மாதம் வரைக்கும் வெயிட்டே ஏற வேண்டாம். அதுக்கு பிறகு அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா ஒரு 5லேருந்து 7 கிலோ வரைக்கும் ஏறலாம். ரொம்ப ஒபீஸாக இப்போ 130 140 கிலோலாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வெயிட்டே ஏறலைன்னாலும் தப்பு இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க உடம்புல ஸ்டாக் இருக்குது. அந்த இருக்கிற ஸ்டாக்லேருந்து பேபி அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கும். நம்ம வந்து விட்டமின்ஸ், அயர்ன், கால்சியம் மட்டும் சப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ப்ரோட்டீன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் ப்ரெக்னென்ட்னு தெரியாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இன்டர்கோர்ஸ் நடந்துருச்சுன்னா அது ஏதாவது ஆபத்து இருக்குமா? ஏங்க கர்ப்பமாக என்னன்னு கண்டுபிடிக்கிறதே இப்போ தாங்க, நம்ம இந்த ஒரு 50 வருஷத்தில் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து யாருமே யோசிச்சது கிடையாது. அதனால் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எந்த விதத்திலையும் குழந்தையோ தாயோ பாதிக்காது. கர்ப்பம் ஆன பிறகும் நீங்கள் நார்மல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம். சில சமயங்களில் மட்டும் வேண்டான்னு சொல்லுவோம். எப்போன்னா ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் ஆனவங்க, இல்லை அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் ஆகுது, அடிவயிறு வலி இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில், இல்லை அந்த கேர்ள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டயர்டாக இருக்கா, அப்போன்னு தான் வானான்னு சொல்லுமே தவிர நார்மலாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறது இட் இஸ் சேஃப். தவிர்க்கணுன்றது அவசியமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரேவிங்ஸ் இருந்தால் நியூட்ரிஷியல் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தமா மேம்? கிடையாது. கிரேவிங்ஸ் வந்து நிறைய விஷயங்களால் வரும். ஒன்று வந்து மைண்ட் செட்டு, ரெண்டாவது வந்து சில சமயத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இருந்தால் கூட அந்த மாதிரி எதையாவது ஒன்று சாப்பிட்ணும் அப்படிங்கிற கிரேவிங் வரும். இயற்கையாகவே கொஞ்சம் அந்த அயர்ன் டெஃபிஷியன்சிலாம் இருந்தால் கூட அந்த பைக்கா அப்படின்ற ஒரு கிரேவிங் வரும். அன்யூஷுவல் பொருளை சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வரும். அதாவது சாக்கு, மண், சாம்பல், இந்த மாதிரி மாங்காய் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த பைக்கா இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதை ட்ரீட் பண்ணோம்னா பெட்டர் ஆகிடும். இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த பைக்காவில் சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரெக்னன்சி, எஸ்பெஷலி ஏர்லி ப்ரெக்னன்சி அப்போ சாப்பிடக்கூடாது 5 ஃபுட் ஐட்டம்ஸ்னால் என்னது? சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஐட்டமுமே கிடையாதுங்க. நீங்கள் பாரம்பரியமாக உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்களோ அது எல்லாம் சாப்பிட்லாம். ஓகேவா? இது சாப்பிட்டா அப்படியே டேஞ்சர் அப்படின்ற மாதிரி எந்த பொருளும் கிடையாது. இது சாப்பிட்டா நல்லது, நீங்கள் அப்படியே வண்டியாக சாப்பிட்லான்றதும் எதுவும் கிடையாது. ஸோ அதனால்
தவிர்க்க வேண்டியது அப்படின்றது எதுவுமே இல்லை. எது சாப்பிட்டாலும் அளவோட. இதுவரைக்கும் நீங்கள் அதை ஒரு விஷயத்தை ட்ரையே பண்ணலன்னா புதுசாக போய் நீங்கள் அந்த கர்ப்ப காலத்தில் செய்யாதீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பழக்கப்பட்ட உணவு எல்லாம் சாப்பிடலாம். கர்ப்பன்றது வந்து ஒரு வியாதி இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எப்பொழுதும் போல் சாதாரணமாக சாப்பிடலாம், வேலை செய்யலாம், உறங்கலாம், உறவு கொள்ளலாம், பயணம் செய்யலாம். செய்யக்கூடாது ஒன்றுன்னா வெயிட் மட்டும் தூக்காதீங்க, மென்டல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வராதீங்க. உங்களோட கர்ப்பத்தையும் தாய்மையையும் அழகாக அனுபவிங்க. நன்றி. ஸோ ப்ரெக்னன்சின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல இந்த ஏர்லி ப்ரெக்னன்சி தான் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நன்றி.